இப்போ நம்ம செய்ய போகிறது பன்னீர் மிளகு மசாலா. இதுக்கு முதல்ல கடாய் வச்சு அதில் பூண்டு ஒரு 5 பல், ஒரு இஞ்சி, கொஞ்சம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, தக்காளி கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுடுங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி, அதுக்கு தேவையான தண்ணி வச்சு வேக வைக்கணும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பன்னீர் மிளகு மசாலா. இது தேங்காய் பால் சாதம், நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் இன்னொரு கடாயை வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு அதில் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா வதங்கணுங்க. சீரகம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சவனும் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தை போட்டுக்கணுங்க. நம்ம அரைச்சது 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு. இதை தான் வேக வச்சு நம்ம அரைச்சோம். இப்போ இது ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் சீரகம் போட்டு வதக்குறோம். இது நல்லா வதங்கிட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் இப்போ வீட்டில் அரைக்கலைங்க, கடையில் வாங்கினது தான் போடுறேங்க. வீட்டில் வாங்கி அரைக்கணுங்க. இந்த மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இதில். இப்போ இதில் அந்த மசாலா அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கும் போது நம்ம மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியை இது கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது பச்சை வாசனை போயிடுச்சு இல்லைங்க, அதால் தான் அந்த தண்ணியை இப்போ கழுவி ஊற்ற சொல்கிறேன். நான் இப்போ தாங்க புது வீடியோ போடுறேன். நடுவில் உப்பு போடுறேன் பாருங்கள், உப்பு போடுறேன். இப்போ தனியாத்தூள் கொஞ்சம் போடணும். அப்புறம் தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்க, அதில் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கணும். நான் இப்போ தாங்க வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் செய்கிறேனோ எனக்கு தெரிஞ்சது செஞ்சு போடுறேங்க. பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. இப்போ தாங்க அந்த தண்ணி கழுவி ஊற்றுறேன். நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த மிக்ஸி கழுவி தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன்னு, அந்த தண்ணி இப்போ தாங்க ஊற்றுறேன். இது நல்லா கொதிக்கணுங்க. ஏன்னா அதோட பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்குதுங்க. அதில் ஒரு சின்ன துண்டு பட்டர் போட்டுக்கோங்க. உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிறத போட்டுக்கிறேன். அப்புறம் பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வைக்கணும். அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது சீரகமும் மிளகும் போட்டு அரைச்ச தூளுங்க. இது சீரகம் மிளகு போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் வீட்டில், அந்த தூள் போட்டேங்க. கூட கஸ்தூரி மேத்தி சொல்லுவாங்களாங்க, வெந்தயக்கீரை, அது கொஞ்சமாக போட்டுக்கணுங்க. எனக்கு அது போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கினேன். இப்போ நல்லா கலரிக்கணுங்க. மசாலா ஃபுல்லாக பன்னீரில் இறங்குற மாதிரி இருக்கணுங்க. பன்னீர் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் எதுவுமே செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க சுவையான பன்னீர் மிளகு மசாலா. எனக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நண்பர்களே, உறவுகளே. நன்றிங்க.